இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எல்லா விதமான தர்க்கங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்க எல்லா மேட்டிமையின் எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் இங்கே கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் அவர் சொல்கிறார். ஏன்னா அவைகளால்னா எவைகளால்னா மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவின் வல்லமையின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அந்த தைரியத்தோடு நான் உங்களுக்கு கண்டிப்புள்ளவராக எடுத்து உங்களை எச்சரிக்கிறேன்னு சொல்கிறார். ஏன்னா மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இன்றைக்கி நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் யுத்தம் இல்லைன்னு வேதவசனம் சொல்லுகிறது இல்லையா? ஏன்னா அந்தகார லோகாதிபதியோடும் வான பரியந்தத்து பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான் நமக்கு யுத்தம் உண்டு. அதனால் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்து நாம் போர் செய்ய முடியாது. அதனால் மாம்சத்தின் போர் செய்கிறவர்களாக இல்லாமல் நம்மளுடைய போராயுதங்கள் எப்படி இருக்குன்னா, மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அவை அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக இருக்குது. எந்த அரண்கள்? பிசாசு போட்டு வைத்திருக்கிற அந்த அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளதாக இருக்குது. அந்த தேவ பலம் எதில் விளங்கும்? கர்த்தருடைய வார்த்தை. அப்போ அந்த நம்முடைய போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அது தேவ பலம் உள்ளதாக இருக்கணும். அப்போ தேவ பலம் எதில் விளங்கும்? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கு இல்லையா? எபிரேயர் 4:12 சொல்லுது, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு, அது ஜீவனும் வல்லமையுள்ளதும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை கருக்காக்குறதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனியும் பிரிக்கத்தக்கதாகவும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவு யோசனையெல்லாம் வகை இருக்கிறதா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையில் ஃபஸ்ட்டு ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். மனுஷனுடைய ஆவி, ஆத்மா, கணு, ஊன் எல்லாத்தையும் பிரிக்கிறதா இருக்குது கர்த்தருடைய வசனம். அவர் வசனம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் கடந்து போச்சுன்னா அது அவன் ஆத்மாவையும் ஆவி, ஊன் எல்லாவற்றையும் அது பிரிக்கும். அது மாத்திரம் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு யோசனை எல்லாவற்றையும் அந்த வசனமானது வகையறுத்துரும். அது என்ன? அவங்கள பகுத்து காண்பிக்கும். என்னென்ன தவறு செய்கிறோம் என்பதே வசனம் நமக்கு உணர்த்தும். அதுதான் இந்த எபிரேயர் 4:12 கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நமக்கு எடுத்துரைக்கிறதா இருக்குது. ஏன்னா துன்மார்க்கன் தன் வழியை, அக்கிரமக்காரன் தன் நினைவை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும்னு ஏசாயா 55:7 சொல்லுகிறது. ஏன்னா நீ மனம் திரும்புவாயானால் கர்த்தர் மன்னிக்க தயப்படுத்தவர். உன் அக்கிரம வழிகளை விட்டு நீ விலகி தேவனிடத்தில் நீ திரும்புவாயானால் கர்த்தர் உன்னை மன்னிப்பார். தேவனிடத்துக்கு திரும்ப கடவன். கர்த்தர் மன்னிக்க தயை பெருத்தவர். அவர் தயால குணம் உள்ளவர். அவர் மன்னிக்கிற தேவன். அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவனாக இருக்கிறதுனால நீங்கள் பாவிகளாக இருந்தாலும் அக்கிரமத்தை செய்தாலும் தேவனிடத்தில் மனம் வருந்தி நீங்கள் அவரிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது அவர் உங்களை மன்னிப்பார். ஏன்னா நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினாலே கொண்டு இருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் பார்க்குறோம். ஏன்னா கர்த்தர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராக இருங்க, உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த வீண் தர்க்கங்கள், தேவனை அறியாத அறிவில் இருக்கிறவங்க தான் வீணான தர்க்கங்களை எழுப்புவாங்க. அப்படி அந்த மாதிரியான மேட்டுமை என்ன நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாமும் பரிசுத்தராக இருக்கணும். நம்முடைய அக்கிரம சிந்தையை விட்டு நம்ம வெளியேறணும். இருதயம்தான் மகா கிறுக்கும் கேடுள்ளதுமா இருக்குன்னே வேதவசனம் சொல்லுது. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, கொலைபாதகம், விபசாரம், வேசித்தனம், களவு, பொய்சாட்சி, தூஷணம் இவை எல்லாம் புறப்பட்டு வருதுன்னு மத்தேயு 15:19 சொல்லுது. அதனால நீங்கள் உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினாலே காத்துக்கொள்ளுங்க. இந்த பொல்லாங்கான கிரியைகளை விட்டு உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீர, சிந்தை, உங்கள் இருதயத்தின் நினைவு எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்பு கொடுத்து
தேவனுடைய வழிநடத்தலை நீங்கள் கொடுக்கும்போது அவர் உங்களை நடத்துவார். அவருடைய சத்திய வசனத்தின்படி தேவனை அறிகிற அறிவிலே உங்களை நடத்துவார். ரோமர் 1:21 சொல்லுது, தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் வீணான சிந்தையில் இருக்காங்கன்னு சொல்கிறார். உணர்வில்லாமல் இருக்கிற அவங்க இருதயம் இருள் அடைந்திருக்க தேவனை அறிந்திருக்காங்க. இவர் தான் தேவன், சர்வ சிருஷ்டிகர், சர்வத்துக்கும் எஜமானர், சகலத்தையும் படைத்து ஆள்கிற தேவன் இவர்தான்னு தெரிந்தோம் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்காங்க, ஸ்தோத்தரிக்காமல் இருக்காங்க. இவங்க யாரு? தேவனை அறிந்தோம் அறியாதது போல இருக்கவங்க. அப்படிப்பட்டவங்க தங்களுடைய சிந்தையில் வீணராக இருக்காங்க, வீணான சிந்தையிலே உலாவுகிறவர்களாக இருக்காங்க. அவங்க இருதயமே இருள் அடைஞ்சு போயிருக்கு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அறிந்தோம் தேவனுடைய மகிமை மகத்துவத்தை அவங்க துதிக்காமல் மகிமைப்படுத்தாமல் இருக்கிறதுனால அந்த இருதயமே இருளடைந்திருக்க. அப்போ உன் இருதயம் மன மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள் களி கூறணும்னா முதலாவது தேவனை மகிமைப்படுத்தி களி கூறுங்க. அப்போ உங்கள் இருதயம் மகிழ்ந்து இருக்கும், சமாதானம் அதுக்குள்ளே இருக்கும். 1 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இன்றைக்கி எத்தனை பேர் கெட்ட தீய பழக்க வழக்கங்கள்னாலே போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க, சிகரெட்டு, லாகரி வஸ்துக்கள், இந்த பான் போன்ற பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி தங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொள்கிறாங்க. தேவன் தங்கும் ஆலயமாகி அந்த சரீரத்தை அவங்க கெடுக்கிறதுனால கர்த்தர் சொல்கிறார், நீ அவருடைய ஆலயத்தை நீ கெடுத்தினா தேவனும் உன்னை கெடுத்து போட்டுருவார். அதனால் கர்த்தருடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தத்தோடு காத்து கொள்ளணும். அதுதான் இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்குது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே தேவன் பிடிக்கிறார்னு 1 கொரிந்தியர் 3:19 பார்க்குறோம். இந்த உலக ஞானம் எல்லாம் வீண்தான் இல்லையா? அது பெருமையை தான் மக்களுக்கு தரும். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நம் ஞானம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஞானமாக இருக்கணும். இந்த உலக ஞானம் கூட தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக தான் இருக்குது. அவன் தந்திரத்தில் கர்த்தர் பிடிக்கிறார். ஞானவான்கள் தான் புத்திமான்கள்னு இருக்காங்க, ஆனால் அவங்க தான் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தந்திரத்திலே அவங்க என்ன தந்திரம் பண்ணுறாங்களோ அதிலேயே கர்த்தர் அவங்கள பிடிப்பேன்னே சொல்கிறாரு. அதனால் ஞானிகளுடைய சிந்தை கூட வீணாக இருக்குதுன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறாருன்னே வேதவசனம் சொல்லுது. அதனால் எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கறை நினைவுகள் அக்கிரமமான நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும்னு எரேமியா 4:14 சொல்கிறாரு. அப்போது தேவனை அறிந்தும் அறியாமல் இருந்து அக்கிரம சிந்தையோடு பொல்லாங்கான நினைவுகளோடு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வச்சிருக்கு எவ்வளோ காலம் நீங்கள் எப்படியே இருப்பீங்க? கர்த்தர் உங்களை ரட்சித்தும் ஏன் உங்களை இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்திக்கிறீங்க? உங்கள் இருதய கடினத்திலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்ளுங்க. ஏன்னா இங்கே தாவீது சொல்கிறார், என் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதுலையும் அவர் அறிந்திருக்கிறார், என் நினைவுகளை தூரத்திலேருந்தே அறிகிறார் என்று சங்கீதம் 139:2 சொல்லுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், ஆலயத்துக்கு போயும் இன்னும் தன்னுடைய கெட்ட பாவ பழக்க வழக்கங்கள்லேருந்து விலகாமல் இருக்கீங்களா? கர்த்தர் அன்னைக்கு தாவீதுக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு நமக்கும் தான். நம்ம உட்கார்தல் எழுந்திருத்தல் நாம் என்ன செய்கிறோம் என்பதெல்லாம் அவர் தூரத்துலேருந்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கார். நம்ம அக்கிரம சிந்தை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ தேவ கோபம் நமக்குள்ளே வெளிப்படும் இல்லையா? அதனால் நம்ம தேவ கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு நாம் எப்பவுமே தேவனை சிந்திக்கிறவர்களாக அவரை துதிக்கிறவராக மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா துன்மார்க்கர்களுடைய நினைவு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னே சொல்லுது. சுத்தவான்களுடைய வார்த்தை இன்பமானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அத்தகைய துன்மார்க்க நினைவு அருவருப்புகளை விட்டு விலகுங்க. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ இன்பமும் அது எவ்வளோ மதுரமாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுலையும் அதை தியானிக்கிறதுலையும் அதை உட்கொள்ளுக்கிறதுலையும் நாம் பிரியமாக இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அதை வாசிக்கிறவங்க பாக்கியவான்கள்னே சொல்கிறார் இல்லையா? மன மகிழ்ச்சியாக அதில் இருங்கன்னு சொல்கிறார். சங்கீதம் 10:4 துன்மார்க்கன் தன் கர்வத்தினாலே தேவனை தேடாமல் போகிறான். அப்போ எதனால் அவன் தேடாமல் போகிறான்? தன் பெருமை, புகழ்ச்சி, இந்த உலகத்துக்குரிய ஞானம் இருக்குது அப்படின்னு எல்லா காரியங்களினாலும் அவன் தன் கர்வத்தினாலே தான் தேவனை தேடாமல் போகிறான். அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. ஏன்னா அவன் எல்லாமே தனக்கு சம்பாதித்து எல்லாத்தையும் அவன் சேர்த்து வச்சுக்கிட்டு இன்பமாக வாழறதுனால தேவன் ஒருத்தர் இல்லைன்னு அவன் நினைக்கிறான்.
இதுதான் கர்த்தர் அருவருக்கிற காரியமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நாம் பூரணராய் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அந்த நித்திய ரட்சிப்பை நாம் அடையணும்னா தேவனுக்கு பயப்படுகிற பயமும் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளரவும் எல்லா விதமான மேட்டிமை எண்ணத்தையும் நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய பலன் எல்லாம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராதபடிக்கு நம்ம ஆவிக்குரிய விதத்திலே போர் செய்கிறவர்களாய் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான பலன் நமக்கு அவருடைய வார்த்தை. அதை கொண்டு இன்றைக்கும் பிசாசின் கிரியைகளையும் சத்ருக்களுடைய கிரியைகளையும் நாம் மேற்கொள்ளணும். ஜெபித்து நாம் வசனத்தின் மூலமாய் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆமீன்.